மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தேர்வு 7. அதில் 4th பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 பார்ட் பார்த்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் திருக்குறள், மேத்ஸ், அரசியலமைப்பு 3 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd பார்ட்டோட தொடர்ச்சி, அரசியலமைப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 76. பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 9 நவம்பர் 1946, ஆப்ஷன் பி 9 டிசம்பர் 1946, ஆப்ஷன் சி 9 அக்டோபர் 1946, ஆப்ஷன் டி 9 செப்டம்பர் 1946. மறுபடியும் கொஸ்டின் ரிட்டீட் பண்ணுறேன். பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 9 டிசம்பர் 1946. செகண்ட் கொஸ்டின் நம்பர் 77. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் பி பி பட்டாபி சீதாராமையா, ஆப்ஷன் சி ஜி.வி. மௌலாங்கர், ஆப்ஷன் டி எஸ்.கே. தார். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பி பட்டாபி சீதாராமையா. கொஸ்டின் நம்பர் 78. இந்திய அரசியலமைப்பு சபையில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் எத்தனை? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 279, ஆப்ஷன் பி 289, ஆப்ஷன் சி 299, ஆப்ஷன் டி 319. ஓகே, இந்திய அரசியலமைப்பு சபை இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் எத்தனை? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 299 பேர். கொஸ்டின் நம்பர் 79. 9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஆப்ஷன் சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் டி பண்டிட் ஜவஹர்லால் நேரு.
9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? இப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கொஸ்டின் நம்பர் 18. இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற சுருக்க முதலில் கூறியவர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி எம்.என். ராய், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற சுருக்க முதலில் கூறியவர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எம்.என். ராய். கொஸ்டின் நம்பர் 81. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் சுமார் டேஷ் வினாடிகள் ஆகும்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 42, ஆப்ஷன் பி 52, ஆப்ஷன் சி 62, ஆப்ஷன் டி 64. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் சுமார் டேஷ் வினாடிகள் ஆகும்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 52 வினாடிகள். கொஸ்டின் நம்பர் 82. பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள், ஆப்ஷன் பி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் நாள், ஆப்ஷன் சி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் நாள், ஆப்ஷன் டி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் நாள். பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் நாள். கொஸ்டின் நம்பர் 83. தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை? ஆப்ஷன் ஏ மன்னராட்சி, ஆப்ஷன் பி உயர்குடியாட்சி, ஆப்ஷன் சி மக்களாட்சி, ஆப்ஷன் டி சர்வாதிகார ஆட்சி. தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மக்களாட்சி. கொஸ்டின் நம்பர் 84. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாநிலங்களுக்கான குழுவின் தலைவராக இருந்தவர்? ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி டாக்டர் கே.எம். முன்ஷி, ஆப்ஷன் சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு.
அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாநிலங்களுக்கான குழுவின் தலைவராக இருந்தவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 85. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 274, ஆப்ஷன் பி 284, ஆப்ஷன் சி 294, ஆப்ஷன் டி 264. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 284 பேர். கொஸ்டின் நம்பர் 86. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் திறவுகோலாகவும் இருப்பது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் பி முகவுரை, ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள், ஆப்ஷன் டி நீதித்துறை சுதந்திரம். இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் திறவுகோலாகவும் இருப்பது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகவுரை. கொஸ்டின் நம்பர் 87. இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் 1977 எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மக்களாட்சி சார்ந்த, ஆப்ஷன் பி மதச்சார்பற்ற, ஆப்ஷன் சி இறையாண்மை கொண்ட, ஆப்ஷன் டி குடியரசு. இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் 1977 எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதசார்பற்ற. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 88. முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறுவது யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டாக்டர் இ.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் பி N.A. பல்கிவாலா, ஆப்ஷன் சி ராம் மனோகர் லோஹியா, ஆப்ஷன் டி ஜெய் பிரகாஷ் நாராயண். ஓகே, முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறுவது யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி N.A. பல்கிவாலா. இப்போ கொஸ்டின் நம்பர் 89. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்களில் சரியானவை எவை? ஃபர்ஸ்ட் ஒன், வயது வந்தோருக்கு வாக்குரிமையை கொடுத்துள்ளது.
செகண்ட் ஒன் இரட்டை குடியுரிமை அளிக்கிறது. தேர்ட் ஒன் சமூக சமத்துவத்தை அளிக்கிறது. ஃபோர்த் ஒன் நெகிழும் தன்மையை விட அதிகமான கடினத்தன்மையை கொண்டுள்ளது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 2 மற்றும் 4. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்களில் சரியானவை எவை? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. வயது வந்தோருக்கு வாக்குரிமை கொடுத்துள்ளது. சமூக சமத்துவத்தை அளிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 19. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக. கூற்று ஏ இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய குடியரசின் நோக்கங்களை வரையறுக்கின்றது. காரணம் ஆர் இது இந்திய அரசியலமைப்பின் ஊக்கமாகும். ஒரு சுதந்திரமான நாட்டை உருவாக்குவதற்கு மேலும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் நிலைநாட்ட உதவுகிறது. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய குடியரசின் நோக்கங்களை வரையறுக்கின்றது. காரணம் ஆர் இது இந்திய அரசியலமைப்பின் ஊக்கமாகும். ஒரு சுதந்திரமான நாட்டை உருவாக்குவதற்கு மேலும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் நிலைநாட்ட உதவுகிறது. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 91. முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியது யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் பார்கர், ஆப்ஷன் பி KM முன்சி, ஆப்ஷன் சி BR அம்பேத்கர், ஆப்ஷன் டி DD பாசு. ஓகே, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் பார்கர். கொஸ்டின் நம்பர் 92. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடர்பாக சரியானவை எவை? ஃபர்ஸ்ட் ஒன்
அது 4 வகையான நீதியை பெற்றுள்ளது. செகண்ட் ஒன், அது 5 வகையான சுதந்திரத்தை பெற்றுள்ளது. தேர்ட் ஒன், அது 6 வகையான சமத்துவத்தை பெற்றுள்ளது. ஃபோர்த் ஒன், அது 7 வகையான சகோதரத்துவத்தை பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடர்பான சரியானவை எவை? இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும், அது 5 வகையான சுதந்திரத்தை பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 93, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஐரிஷ் புரட்சி, ஆப்ஷன் பி பிரெஞ்சு புரட்சி, ஆப்ஷன் சி ரஷ்ய புரட்சி, ஆப்ஷன் டி அமெரிக்க புரட்சி. ஓகே, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரெஞ்சு புரட்சி. கொஸ்டின் நம்பர் 94, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எந்த வரிசையின் படி இடம் பெற்றுள்ளது? ஃபர்ஸ்ட் ஒன் நீதி, செகண்ட் ஒன் சகோதரத்துவம், தேர்ட் ஒன் சமத்துவம், ஃபோர்த் ஒன் சுதந்திரம். ஆப்ஷன் ஏ 1, 4, 3, 2, ஆப்ஷன் பி 4, 1, 2, 3, ஆப்ஷன் சி 4, 3, 2, 1, ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முகப்புரையில் எந்த வரிசைப்படி இடம்பெற்றுள்ளது? இப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நீதி, செகண்ட் ஒன் சுதந்திரம், தேர்ட் ஒன் சமத்துவம், ஃபோர்த் ஒன் சகோதரத்துவம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 95, பின் வருவனவற்றுள் எது 26 ஜனவரி 1950 அன்று படி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியானவை? ஆப்ஷன் ஏ இறைமை, சமயசார்பின்மை, குடியரசு, ஆப்ஷன் பி இறைமை, சமதர்மம், சமயசார்பின்மை, ஆப்ஷன் சி இறைமை, சமயசார்பின்மை, சமதர்மம், மக்களாட்சி, குடியரசு, ஆப்ஷன் டி இறைமை, மக்களாட்சி, குடியரசு.
ஓகே, பின்வருவனவற்றுள் எது 26 ஜனவரி 1950 அன்றுபடி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியானது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இறைமை, மக்களாட்சி, குடியரசு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 96, அமெரிக்காவில் இருக்கும் குடியுரிமை. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை, ஆப்ஷன் பி இரட்டை குடியுரிமை, ஆப்ஷன் சி உலகளவிய குடியுரிமை, ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை. ஓகே, அமெரிக்காவில் இருக்கும் குடியுரிமை. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரட்டை குடியுரிமை. கொஸ்டின் நம்பர் 97, கீழ்கண்ட அரசியல் அமைப்பில் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகளுடன் பொருத்துக. அம்சம் தன்மை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சட்டத்தின் ஆட்சி அயர்லாந்து, செகண்ட் ஒன் நீதி புலனாய்வு ஆஸ்திரேலியா, தேர்ட் ஒன் பொது பட்டியலில் உள்ள கருத்துக்கள் அமெரிக்கா, அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் இங்கிலாந்து. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1, ஆப்ஷன் பி 1, 2, 3, 4, ஆப்ஷன் சி 2, 3, 1, 4, ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. ஓகே, கீழ்கண்ட அரசியல் அமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகளுடன் பொறுத்துக. அம்சம் தன்மை. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து, செகண்ட் ஒன் நீதி புலனாய்வு அமெரிக்கா, தேர்ட் ஒன் பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துக்கள் ஆஸ்திரேலியா, ஃபோர்த் ஒன் அரசின் நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 98, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாநில கொள்கை தொடர்பான செயல்முறை கொள்கை கருத்துக்கள் இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து கையாளப்பட்டுள்ளது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி USA, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி அயர்லாந்து. ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாநில கொள்கை தொடர்பான செயல்முறை கொள்கை கருத்துக்கள் இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து கையாளப்பட்டுள்ளது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அயர்லாந்து. கொஸ்டின் நம்பர் 99, அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும்
முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆப்ஷன் டி ஜெர்மனி. ஓகே. அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பு சேர்த்துள்ளோம்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜெர்மனி. கொஸ்டின் நம்பர் 100. இந்திய கூட்டாட்சி முறை இதன் அடிப்படையில் உருவானது? ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி கனடா. இந்திய கூட்டாட்சி முறை இதன் அடிப்படையில் உருவானது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கனடா. ஓகே மாணவர்களே, நம்ம இந்த வாரத்தேர்வு 7 இந்த பார்ட்டோடு முடிவடைகிறது. இந்த வாரத்தேர்வு நம்ம 7 எது பற்றி பார்த்துருக்கோம்னா திருக்குறள், அரசியலமைப்பு, மேக்ஸ், இந்த 3 பற்றி நம்ம வாரத்தேர்வு 7 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.